நேரத்தில் நம்ம டேவிட் விமலியோட மேரேஜ் ஈவெண்ட்டோட என்கேஜ்மெண்ட் நேரத்தில் இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் லவ் ஸ்டோரி வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, என்னை வந்து விமலி ஒரு மூவி இன்வைட் பண்ணியிருந்தா, தூங்கணும் கமல் மூவி, 1 hour straight மூவி. அந்த மூவிக்கு போகிறப்ப விமலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நானும் மூவி போனேன். போயிட்டு ஒரு பையனை காமிச்சேன். என்னென்ன பசங்களாம் மூவி வராங்கன்னு யோசித்தேன். நான் போயிட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னான். நீளமாக இருந்தான், குச்சி மாதிரி. அவன் தான் டேவிட்னு சொல்லுவாங்க. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபெமிலியராக ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டு சைடு அங்கெல்லாம் இருப்பான் அவன். யார் இவன் திருப்பி எங்கே இருக்கான் அப்படின்லாம் யோசிப்பேன் நான். பார்த்தா அவன் தான் இப்போ விமலியோட பாய் ஃப்ரெண்ட், இப்போ ஹஸ்பண்ட். காதலுக்கு விலை இல்லை, எதை கொடுத்து நான் வாங்க, உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதும் இல்லை. யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம், என்னை பார்த்த பிறகு ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த டேவிட் மாதிரி நாங்களே தேடி ஒரு பையனை கண்டுபிடிச்சிருந்தா கூட சான்ஸே இல்லை. விமலியும் டேவிட்டும் மேட் ஃபார் ஈச் அதர். யாரை விட்டதோ உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. ஃபேமிலியை மீறி எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான் டேவிட். நாங்கள் டேவிட் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டேவிட், விமலி. உங்கள் லவ் ஸ்டோரினால் எங்கள் ஃபேமிலி ஒன்றா சேர்றது ரொம்ப ஹாப்பி. நாங்கள் தேங்க்யூ. நீங்கள் ஜாலியாக உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். அதுதான் என்னோடய விஷயம். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப். எப்பவுமே ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். அவ்வாறே நாங்களும் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகள், எண்ணங்களை சொல், செயல், சடங்கு வழியாக வெளிப்படுத்த வேண்டுமென விளைகின்றீர். இதோ இங்கு நிற்கும் இவ்விருவரும் திருமண அருட்சாதனத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ தம் இசைவை வெளிப்படுத்த இவர்கள் தங்கள் விருப்பத்தில் உறுதியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. காட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங் கொடுத்துருக்குறாரு. கங்க்ராஸ் காய்ஸ், கடைசியாக என்கேஜ் ஆகிட்டீங்க. அது மாதிரி மேரேஜ்ன்றது ஃபுல் ஃபேமிலிக்கு அவசரம். ஸோ அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். அதனால் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்தது மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த் இருக்குது. அந்த மேரேஜும் சிறப்பாக நடக்கும். அதுக்கு காரணமே டேவிட் தான். எல்லாத்தையுமே சிறப்பாக அவன் தான் நடத்துகிறான் முன்ன நின்று. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவனை நினச்சி. எல்லாமே அவங்களே சார்ட் அவுட் பண்ணி முடிக்கணும், மற்றவங்களுக்கு இந்த எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதே மாதிரி எண்ணத்தோட லைஃப் லாங் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி மேரிட் லைஃப். டேவிட் வந்து சும்மா சொல்ல முடியாது. லைக் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதர். நாங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்கும்போது எங்கள் மம்மி டேடி எல்லாருமே அவர் தான் நல்லா பார்த்துக்கிட்டாரு. விமலி தான் எல்லாமே. எங்கள் ஃபேமிலியில் விமலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள். ஒரு எந்த விதத்துலையுமே வந்து எடுத்த முடிவு தப்பு இல்லைன்னு கரெக்டாக இருப்பா. அது மாதிரி வரைக்கும் எடுத்த முடிவு எதுவுமே தப்பு இல்லாமல் இருக்குது. மம்மி டேடி பார்த்துக்கிட்டா இருந்தாலும் சரி, என்ன பார்த்துக்கிட்டா இருந்தாலும் சரி, என் பாப்பா பார்த்துக்கிட்டா இருந்தாலும் சரி, டேவிட் விமலியோட டேவிட் தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துருந்துருக்காரு. லைக் என் டெலிவரிக்கு லிட்டரலி 2 days வந்து தூங்கவே இல்லை. 36 hours தான் லேபர் பெயின் வந்து 2 பேருமே தூங்காமல் வெளியே இருந்து எனக்காகவே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
டேவிட் வந்து எங்கே பார்த்தீங்க? ஏர்போர்ட்டு விமலி டாக்டர் பெங்களூர் ஏர்போர்ட்டில் MBBS படிக்க போனேன். அந்த டைமில் தான் இந்த தம்பி புல்லட்டில் பின்னாடியே வந்தாப்புல எங்கள் சும்மா பின்னாடியே. அப்போ நான் கேட்டேன் யாருமா அந்த தம்பின்னு கேட்டதுக்கு என்னோட கிளாஸ்மேட்டு என்னை ஏர்போர்ட்டில் என்னை அவங்க ரிசீவ் பண்ண என்னை வயசில் வந்து காப்பில் வந்து காப்பிலன்னு சரிம்மாண்ணா. அது மூலமாக தான் ஃபஸ்ட்டு டைமு அந்த தம்பி நாங்கள் பார்த்தோம். கோலம் பட்டும் பூவும் மந்திரங்கள் பாட நெய் மஞ்சள் நெல்லில் சேர்ந்து வாழ்த்து விமலிமாவும் டேவிட்டும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து சிறப்பாக வாழணும். அவங்க நல்ல மருத்துவ சேவை செய்யணும், மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும், நல்ல வீடு வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கணும், காரு பங்களான்ட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருந்தா கூட டேவிட் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வேலூரில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. 2018 என்னோட சில்வர் ஜூப்ளிக்கு ஃபேமிலியோடு வந்தாங்க. அவங்க பேரண்ட்டோடு வந்தாப்புல எங்களுக்கு அந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஃபேமிலியோட ஹாப்பி மேரிட் லைஃப் டேவிட் அண்ட் விமலி. முக்கியமா எவ்வளவு பிடிக்கும் சொல்லு. ஹாப்பி மேரிட் லைஃப் விமலி அண்ட் டேவிட். ஹாப்பி மேரிட் லைஃப் டேவிட் விமலி.